இந்த மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய மேன்மை மிகுந்த கரங்கள் இந்த மே மாதத்தில் உங்களை மிக மகிமையாக நடத்த போகிறது. உங்களை நடத்தவும், உங்களை காக்கவும், உங்களை போஷிக்கவும், உங்களை உடுத்துவிக்கவும், உங்களை ஆதரிக்கவும், அரவணைக்கவும், அன்பு காட்டவும் நல்ல கர்த்தர் ஒரு நாளும் தவறுவதே கிடையாது. இன்னைக்கு அழகா நடத்த போறாரு பாருங்க. இன்னைக்கு ராத்திரியில நீங்க இந்த அற்புதமான சாட்சி நீங்க எண்ணுவீங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா நடத்தினார், ரொம்ப அருமையா நடத்தினாருன்னு நீங்க சொல்வீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்து உங்களை அழகாய் அருமையாக நடத்துவார். இந்த சம்மர் டேஸ்ல நம்முடைய திருச்சபையில் சம்மர் பைபிள் ஸ்கூல் வச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கான விசேஷமான கூடி வர இன்னைய நாள்ல இருந்து 9ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும் இந்த கூடி வரவிலே பங்கு கொள்ளுங்கள். விசேஷமாக பெரியோர்கள், மூத்தோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்கள், உங்க அன்பான குழந்தைகளை, அருமையான வாலிப பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்? கர்த்தருடைய கிருபையால சிறப்பா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? கர்த்தர் இன்னைக்கும் சீரும் சிறப்புமா இந்த திங்கட்கிழமையிலே உங்களை நிறைவாக நடத்த போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமுறை ஒருவர் என்ன அவருக்கு ஒரு பெரிய ஆசைன்னு கேட்டீங்கன்னா, நரகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு பெரிய ஆசை. அப்போ அவர் என்ன பண்ணாரா, ஒரு தூதனை அழைத்து, தூதனே எனக்கு எப்படியாச்சும் நரகத்தை காண்பித்து கொடு, நரகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆவல் இருக்கு, எல்லாரும் நரகத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் தூதனிடத்திலே கேட்டாராம். தூதன் உடனடியாக அந்த குறிப்பிட்ட நபரை நரகத்துக்கு கொண்டு போனாராம். நரகத்துக்கு கொண்டு போயிட்டு தூதன் சொன்னானாம், பார், இதுதான் நரகம், எப்படி இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு தூதன் சொன்னானாம். இப்போ அந்த மனுஷன் ஒரு பெரிய காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியில பார்த்தீங்கன்னா பெரும் திரளான கூட்டம், சாதாரணமான கூட்டம் இல்ல, ரொம்ப திரளான கூட்டம். அந்த கூட்டம்லாம் அப்படியே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ள போக அதனுடைய நுழைவாயிலில் நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்டபத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய விருந்து சாலையாக இருக்கிறது. அங்கே ரொம்ப ஏராளமான பேருக்கு சமையல் நடந்து கொண்டிருக்கிறது. சமையல் நடந்து முடித்த உடனே எல்லாருக்கான ஆகாரங்கள் ஒரு மேசையின் மேல் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டு முடித்த உடனே ஒரு சத்தம் எழும்புகிறது. இப்போ எல்லாரும் உள்ள வரலாம், எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாரும் இப்போ தாராளமாய் புசிக்கலாம் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே அந்த பெரிய மண்டபம், அதான் விருந்து சாலையின் மண்டபம், அதனுடைய நுழைவாயிலுக்குள் எல்லா மக்களும் வருவதற்கான அந்த இடத்துல சில மனிதர்கள் நின்று கொண்டு என்ன பண்றாங்கன்னா, உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய கைகளில கரண்டிகளை கட்டி விடுகிறார்கள். இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த கை மொன வரைக்கும் பெரிய நீளமான ஒரு குச்சி கொண்டதான முனையிலே ஒரு உணவுகளை அள்ளி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கரண்டிகளை கட்டி விடுகிறார்கள். 2 கையிலையும் கட்டிடுறாங்க. இப்போ அந்த விருந்து சாலைக்குள்ள போறவங்களுடைய எல்லா கைகளிலேயும் அந்த பெரிய பெரிய கரண்டிகள் கட்டப்படுகிறது. எல்லாரும் விருந்து சாலைகளுக்குள்ள நிறைவா வந்துட்டாங்க. மேஜையில உணவு பதார்த்தம் நிறைவா இருக்கு. ரொம்ப ருசியான உணவுகள், தரமான உணவுகள், ரொம்ப அழகழகான வண்ணமயமான உணவுகள்னு சொல்லி எல்லா உணவுகளும் ஆயத்தமா இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வர அனைத்து நபர்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய கரண்டிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள் நுழைக்கிறார்கள். இப்போ உணவு வந்துருச்சு. உணவு வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பசியோட ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண முடியல, இந்த கையை மடக்க முடியல. என்ன, கை நீட்டப்பட்ட நிலையில் கட்டப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்கன்னா, தான் வாய்க்குள்ள போடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்குள்ள போகல, எல்லாமே வெளியே தான் போகுது. அதனால அங்க இருக்கிறவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தராலையும் சாப்பிட முடியல. எல்லாரும் உணவை அள்ளுறாங்க, கோரி எடுக்கிறாங்க. ஆனா வாய்க்குள்ள போகல, அது பக்கத்துல போய் விழுது.
பக்கத்து இடத்துல போய் விழுது, அந்நிய நபர் மேல போய் விழுது, பக்கத்துல சாப்பிடுவதற்காக வந்து அவங்க மேல போய் விழுதே தவிர ஒருவராலும் சாப்பிட முடியல. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவருக்கு என்னடா இது, எல்லாருக்கும் நல்ல ஆகாரங்கள் இருக்கிறது, நல்ல ருசியான ஆகாரங்கள் இருக்கிறது, ஆனா யாராலையும் சாப்பிட முடியலையே, செய்த உணவுகள் எல்லாம் வீணா போகுது, விரயமாகுது, மக்களுடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் அது செல்லாததுனால பசியில மக்கள் தவித்துக்கிட்டு இருக்காங்களேன்றது போலவே அந்த காட்சி ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காட்சியாகவே இருந்தது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, இந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல ஆகாரம் இருக்கு, ஆனால் யாராலையும் சாப்பிட முடியலையே, தூதனே சரி ஓகே, நரகத்தை பார்த்தது போதும், ரொம்ப கஷ்டமா வேதனையாக தான் இருக்கு, எனக்கு இப்போ அதுக்கு மேல ஒரு பெரிய ஆசைன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தை பார்க்கணும். பரலோகம் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும், எப்படியாச்சும் தயவு செய்து எனக்கு பரலோகத்தை கொஞ்சம் காமிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொன்ன உடனே தூதன் என்ன செய்தானாம், இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு சென்றானாம். இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு சென்றால் அங்கேயும் பெரிய மண்டபம், அங்கேயும் உணவுகள் எல்லாம் சமைத்து கொண்டிருக்கிறார்கள், பரிமாறுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இப்ப அது போலவே வெளியே துரளான மக்கள் அந்த மண்டபத்துக்குள் நுழைந்து உணவு உண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மண்டபத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, உணவெல்லாம் ரொம்ப அற்புதமா ருசியாய் சமைத்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய மேஜைகளில் அந்த உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இப்ப எல்லாரும் உள்ள வந்து சாப்பிடலாம் என்ற அறிவிப்பு வந்த உடனே அந்த நுழைவாயிலில் இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே நுழையக்கூடியவர்களுக்கு, நரகத்துல பார்த்தோம் இல்லையா, கரண்டியை கையில கட்டி விட்டாங்க, அதே மாதிரி பரலோகத்துக்குள்ள அந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் கையில கரண்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இப்ப எல்லாரும் அந்த மேஜை மேல் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தத்துக்கு நேரா வந்துட்டாங்க, எல்லாருடைய கையில கரண்டிகள் இருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்களா, அங்க இருக்கக்கூடிய திரளான மக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்களாம், ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்களாம், ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த பார்வையிலேயே ஒரு பெரிய கனிவு, அந்த பார்வையிலேயே ஒரு பெரிய கருணை, அந்த பார்வையிலே ஒரு பாசம், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு நிறைந்த ஒரு அன்பான ஒரு முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு அங்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அந்த மண்டபத்துல சாப்பிட்ற இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானதாம், பெரிய சந்தோஷம் உண்டானதாம். எல்லாரும் ஒருத்தரை பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அள்ளுகிறார்கள், கோருகிறார்கள், எடுத்து இவங்களால சாப்பிட முடியல, ஏன்னா கையில கரண்டி கட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா. இப்ப என்ன பண்றாங்கன்னா மற்றவர்களுக்கு ஊட்டுகிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு ஊட்டுறேன், இப்ப நீங்க திருப்தி ஆகுறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ எனக்கு ஊட்டுறீங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு ஊட்டிக்க முடியாது, கரணி கட்டப்பட்டிருக்கு. அப்ப பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் உணவு ஊட்டிக் கொள்ளுதலும், ஒருவரை ஒருவர் நேசித்தலும், ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு அவர் எடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு அவருடைய விருப்பத்தை இவர் நிறைவேற்றுகிறார். அங்க அன்பும் பாசமும் நேசமும் காதலும் பெரிய பரிபூர்ணமான சந்தோஷமும், ஒருவர் மேல் ஒருவர் மதிப்பும் மரியாதையும் அன்பும் கருணையும், ஒருவர் ஒருவர் வயிறும் நிறையுது, ஒருத்தருக்கும் மனசும் நிறையுது. அங்க பெரிய பெரிய சமாதானம், இந்த மண்டபம் ஃபுல்லா பெரிய ஒரு கம்பீர கொண்டாட்டம். அங்க யார் முகத்திலையும் துக்கம் இல்லை, யார் முகத்திலையும் போட்டி இல்லை, யார் முகத்திலையும் விரக்தி இல்லை, யார்கிட்டையும் காழ்ப்புணர்வு இல்லை, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு விரக்தியும் வெறுப்பும் அங்க இல்லவே இல்லை. அங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பும் பாசமும் கருணையும் நேசமும், ஒருவரை ஒருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு கொடுத்து 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 சந்தோஷப்படுறாங்க. இவர் அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க, அவங்க இவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. இந்த அந்யோன்யம் அன்பு ஐக்கியம் அதிகமா இருந்துச்சா. அங்க நரகத்துல பார்க்கும்போது ஒருத்தர் சாப்பிட்டுக்க முடியாததுனால அங்க விரக்திகளும் சண்டைகளும் கூச்சலும் குழப்பமும், ஒருத்தர் தாக்கிக் கொள்ளுவதும் அடித்துக் கொள்ளுவதும் முறைத்துக் கொள்வதும் தான் அங்க இருந்துச்சா. இப்ப தூதன் சொன்னானா, பாத்தியா, ஒருத்தர் விரோதிக்கவும் பகைக்கவும் செய்கிறார்களே, ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய சுயநலங்கள் தான் அங்க இருந்ததே தவிர, என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு நரகத்துல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, மத்தவங்களுக்கு ஊட்டி விடவே இல்லை. அதனால விரக்தியும் சண்டையும் கோபமும் வன்மமும் வன்முறையும் தான் அங்கு வெடித்தது. ஆனால் பரலோகத்துல என்னுடைய கைகளால் நான் கோரி எடுக்கக்கூடிய உணவை நான் சாப்பிட முடியாவிட்டால் என்ன, எனக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த நபர் சாப்பிடட்டும், அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு
ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுதலும் உபசரித்தலும் தான் இங்கு இருந்தது. துதன் சொன்னானா, சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒருவர் மேல் ஒருவர் கோபித்துக் கொண்டு எரிச்சலோடு இருக்கிறார்களே, வேதனையோடு, அதுதான் நரகம். இங்கு ஒருத்தருக்கு அவர்களுடைய கைகளாலே ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் பிறர் நலனை கருதி பொது நலனோடு பிறருடைய சந்தோஷத்தில் மகிழ்ந்து அன்பையும் பெரிய பாசத்தையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கொள்ளுகிறார்களே, அதுதான் பரலோகம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் நரகம் என்றதான ஒரு ஸ்டோரி. இது எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையிலையும் அந்த பரலோகத்தினுடைய முன் சுவையை நீங்க அனுபவிக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. இந்த காலையில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூவுலகத்திலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா அன்பான கர்த்தருடைய குழந்தைகளே, நீங்க எந்த அளவுக்கு பிறருக்கு உதவிகரமா இருக்கிறீர்களோ, பிறர் மேல் கருணை உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, பாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களோ, பிறருக்கு தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அப்படி நீங்க அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்க, மதிப்பை கொடுக்குறீங்கன்னா அது உங்ககிட்ட நிறைவாய் ரிட்டர்ன்ஸா வரும். உங்களுக்கும் அன்பு வரும், உங்களுக்கும் பாசம் வரும், உங்களுக்கும் நேசம் வரும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் மதிப்பையும் கொடுத்து கொண்டே இருங்கள். அதுதான் உறவு. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லங்களிலே நரக வாழ்க்கை வாழப் போகிறீர்களா, பரலோக வாழ்க்கை வாழப் போகிறீர்களா என்பது எதை பொறுத்திருக்கிறது? நீங்கள் சுயநலத்தோடு இருக்க போகிறீர்களா அல்லது பொது நலத்தோடு இருக்க போகிறீர்களா என்பதை வைத்துதான் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பு கர்த்தருடைய குழந்தைகளே, நீங்கள் நலமாயும் வளமாயும் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரே ஒரு மேன்மையான காரியம், பிறன்போடு இருங்கள், பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய உறவுகளை நேசிங்கள், அந்த உறவுகளை கனப்படுத்துங்கள். பரலோக மகிமையான அனுபவங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். பரலோக மேன்மையை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய குழந்தைகளே, ஆண்டவர் உறவுகளை கொடுத்ததின் நோக்கமே ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அநேக உறவுகள் குடும்பங்களிலே உபத்திரவங்களாகவே இருக்கிறது. உறவுகளாலே உடைக்கப்பட்டவர்கள், உறவுகளால் புண்படுத்தப்பட்டவர்கள், உறவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள், உறவுகளால் வியாதிப்பட்டவர்கள், உறவுகளால் மனம் சலித்து போனவர்கள், மனரீதியான அழுத்தத்துக்குள் சென்றவர்கள் என்று ஏராளமான பேர் இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தந்த இல்லங்களிலேயே, உங்கள் உறவுகளிலேயே தேவன் தரக்கூடிய சொர்க்கலோக வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். பரலோகம் பூமியில் இறங்கினது போல அந்த மகிமையின் வல்லமையின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே இருக்கும். ஆகவே இந்த காலையிலே உங்கள் மேல், உங்கள் வீட்டின் மேல் தீர்க்க தரிசன வார்த்தை நான் பேசுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தை நான் உங்கள் மேல் பேசுகிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் சுகமும் சமாதானமும் நிறைவை பெற்று இன்றைக்கும் என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சுகித்திருப்பீர்களாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமத்தினால உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உறவுகளை நேசியுங்கள், குடும்பங்களை நேசியுங்கள், சக மனிதர்களை நேசியுங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், உறவுகளால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐயோ இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதை விட ஒரு கட்ட விறகுல வெந்து போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருக்காங்க. நொந்து போயிருக்கீங்களா? ஓகே, ரைட், எல்லாம் இருக்கட்டும். அன்பையே வழங்குங்கள், அந்த உறவு உங்களுக்கு அன்பையே கொடுக்கும். உங்கள் அலங்கம், உங்கள் வீடு, உங்கள் அரண்மனை, உங்கள் மனம், உள்ளம், இல்லம் அத்தனையிலும் சுகமும் சமாதானம் பெற்று நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. இன்னும் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பம் கட்டப்படுவதற்கு ஏதுவான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க, இன்னைக்கு அதான் இந்த மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே இயேசுவின் குடும்ப ஆசீர்வாத விசேஷமான ஆராதனை நம்முடைய திருச்சபையில் நடைபெற போகிறது. ஆலயத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாச தெய்வ பிள்ளைகளும் வாஞ்சியோடு வாருங்கள். இன்று மாலையில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை சந்திக்க போகிறார், கட்டப்போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வெகு தொலைவில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால்
இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை லைவ்ல ஆன்லைன்ல ஒளிபரப்பு செய்யப்படும். அதிலேயும் நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வர வர விரித்தடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஆர் மெர்சி, அன்பு சகோதரி யமுனா, அன்பான சகோதரி பப்பீதா, அன்பு மகன் கிருஷ்ணா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பான தெய்வ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மே மாதம் 4ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களும் வீடுகளும் அவருடைய உறவுகளும் அவருடைய குடும்ப கட்டமைப்புகளும் சொர்க்கலோகம் போல, வானம் பூமியில் இறங்கினது போல, பரலோகம் ஒவ்வொருவருடைய வீட்டில் இறங்கினது போல வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒருவேளை உறவுகளால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள் சென்று பாதிக்கப்பட்ட நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களே ஆக. உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இருப்பார்களே ஆனால் சொந்த கணவரால், சொந்த மனைவியால், சொந்த பிள்ளைகளால், சொந்த தாய் தகப்பனால், சொந்த நண்பர்களால், சொந்த அண்ணன் தம்பிகளால், தங்கைகளால், நெருக்கமான இரத்த சம்பந்தமான உறவுகளால், உடன் பிறப்புகளால், அறிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் என்று தன்னுடைய உறவுகளால் புண்பட்டு நொந்து போயிருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, கரம் நீட்டி உடைக்கப்பட்ட முடிய பிள்ளைகளுடைய இருதயங்களை தேற்றும், காயங்களை ஆற்றும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும் அப்பா. எந்தெந்த உறவுகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுமைகளை கொடுத்ததோ, வியாகுலத்தை கொடுத்ததோ, வேதனை கொடுத்ததோ, அந்த உறவுகள் மூலமாய் ஒரு சுகம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு ஆறுதல், ஒரு ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய சகல ரகமான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்வில் உண்டாயிருக்கும்படி உடைய நல்ல நாமத்தினால நாங்கள் வாழ்த்துறோம் அப்பா. விசேஷமாக இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த விசேஷமான நாளுக்குரிய அனைத்து ரகமான விசேஷங்களை பரலோக தேவன் மேலான ரகத்தில் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.